டியூக் நிறைய பசங்களோட எமோஷனா இருக்கு இல்லையா? டியூக் 160 இருக்குல்ல, இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் மைக்க பிடிச்சு பேசுறேன். ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. 4 மணிக்கு ஈவெண்ட், நாங்கள் 3:30 இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஈவெண்டோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 160. கேடிஎம்மோட தத்து பிள்ளைன்னு சொல்லலாம். எக்ஸ்பர்ட்லாம் சொல்லாது, கள்ளத்துக்கு இறங்குறோம். நான் ஸ்கூல் டைம் பாக்குறப்போ எல்லாமே நிறைய பேர்ட்டா உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்டா அந்த மேட்டிகோஃப்னு சொல்லிட்டு ஊர் சொன்னோம்ல, அந்த ஊர் ஃபுல்லாவே செம்மண் ஏரியான்னு சொல்லுவாங்க. ப்ரோ டியூக்னா யூரோப்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டியூக்கோட ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு டியூக்கோட ஆக்சுவல் சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, லாஸ்ட்ல போட்டு தர மாட்டோம். இங்கிலீஷ் பேசினதான் பொண்ணு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டேன். வணக்கம், வெல்கம் டிஎன் சவுண்ட். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்க ஊர்ல நாகர்கோவில்ல டியூக் 160 இருக்குல்ல, இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. ஸோ அதனால தான் அந்த ஈவெண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பயங்கரமா ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நைட் அதே மாதிரி 6 மணிக்கு டிஜே எல்லாம் உண்டுங்க. ஸோ அடிச்சுன்னு குளிக்கலாம். இதான் நம்ம நார்கோல் ஷோரூம்ங்க. ஸோ இது கன்னியாகுமரியில் இருக்க நார்கோல் ஷோரூம். ஸோ நம்ம மார்த்தாண்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டிஜே எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பேச போகிறேன் இதில். ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் மைக்கு பிடிச்சி பேசுகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் பயமாட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக பேசலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தைரியம் மட்டும் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுங்க. யூடியூப் வந்த அப்புறம் தான் நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்டேஜில் போய் பேச போகிறேன். இந்த ஸ்டேஜை பார்த்தாலே நெஞ்சில் படப்படம் நடிச்சுது, கையெல்லாம் நடுக்குதுங்க. சரி பார்த்துக்கலாம், வாய்ப்பை மிஸ் பண்ண விடாதில்ல. ஸோ இங்கே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இவர் தான் நம்ம கோட் டைரக்டர் முகேஷ் ப்ரோ, இது சர்ஜன் ப்ரோ, இதாங்க தலை. இவர் ஷானு ப்ரோ. சண்டை விடுவோமா சண்டை விடுவோமா என்ன கத்தி சண்டையா கத்தி சண்டை விடுவோமா அவனாரி பண்ணும் சம்பவம் நாங்க தான் பண்ணுவோம். பண்றியா அப்புறம் ஓடுற கொஞ்சம் தவறு மரணம். பெண்ணு வந்து நெத்திக்கிட்ட வந்துருச்சு இல்லையா, அதான் இப்படி கொஞ்சம் பாகுபடுதல அப்படி தெளிவுபடல. ஒரு குண்டு கூட மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த டைம் நமக்கு மைண்ட் செட்ல என்ன வருதோ அதான் பேச முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கைஸ், இங்கே ஸ்பெக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. சரி, 4 மணிக்கு ஈவெண்ட், நாங்கள் 3:30 இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. அங்கே சொதப்பூச்சு அப்படின்னா முடிஞ்சு சோலி. நான் ஃபஸ்ட்டாக ஸ்டேஜில் பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி பாதியில் பாட்டு மறந்து திரும்ப நான் வீட்டுக்கு ஓடி வந்தேன். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இந்த டைம் செகண்ட் டைம் இன்னைக்கு தான் ஸ்டேஜில் ஏறி ஒரு மைக்கை பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக ஸ்டேஜில் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ 3 160 அங்கே விட்டுருக்காங்க. ஸோ இதை தான் நாங்கள் மூடி போட போகிறோம். ப்ரொடக்ட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி பார்க்குறது பயங்கர லுக்காக இருக்குங்க. இல்லை நாங்கள் துணி வச்சு மூட போகிறோம். நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ப்ரீவியஸான கஸ்டமர், அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதேனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. கிட்ட வச்சு நிறைய பேர் வந்திருக்கீங்க சார், நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் இன்வைட் பண்ணதை நம்பி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஈவெண்டோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 160. அதுதான் இங்க ரிவீல் பண்ண போறோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்னா என்ன, அந்த கேடிஎம்மோட சென்டென்ஸ்
என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அது சென்டென்ஸ் கிடையாது, அது வேர்டு. சரியா? ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் எங்கிட்ட இறக்கியிருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட் தான் ஃபுல்லாகவே பேசுவார். ஸோ என்னன்னா கேடிஎம்மோட ஹிஸ்ட்ரி, அது டியூக் எப்படி இங்கே வந்துச்சு, டியூக்கை பற்றி எல்லாமே நிறைய பேசுவார். இப்போ பேசல பேசலாம். ஸோ உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன், ஈஸியாக பேசிடு. சரியா? இல்லை எக்ஸ்பர்ட்லாம் சொல்லாது, கல்லாத்துக்கு இறந்துருவானு. சரிதா? ஸோ இவர் ரொம்ப வருஷமா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 7-8 வருஷமா. எங்கள் கேடிஎம்மோட தத்து பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ இவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார் ப்ரோ. சரி, ஓகே. என்னன்னா நான் இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கேடிஎம் இருக்குல்ல அது ஒரு சென்டென்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ப்ரீவியஸா தான் எனக்கு தெரியும் அது ஒரு வேர்டு. சரியா? கேக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏதோ வாயில வராத வேர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, கேடிஎம்னா அந்த கேயும் டியும் ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்துச்சுன்னா ரெண்டு ஃபவுண்டர்ஸோட நேம் தான் அது. லாஸ்ட் இருக்கிற எம் வந்துட்டு அந்த ஃபவுண்டர்ஸோட நேட்டிவ் எம்ங்கிறது. சரியா? ஸோ அதான் கான்செப்ட். ஃபுல் நேம் பார்த்தாச்சுன்னா ட்ரோயின்ட்ரீஃப் ட்ரங்கன்ஃபோர்ஸ் மேட்டிகோஃபன். வாயிலே வராது. ட்ரங்கன்ஃபோர்ஸ் மேட்டிகோஃபன். திரும்ப சொல்லு. ஐயோ வேண்டாம், அப்படியே சுமார். சரியா? இதான் கான்செப்ட். சரியா? ட்ரோயின்ட்ரீஃப் ட்ரங்கன்ஃபோர்ஸ் மேட்டிகோஃபன். இந்த மூணு லெட்டரோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு தான் உங்களுக்கு கேடிஎம் சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்த ரெண்டு ஃபவுண்டர்ஸ்ல மேஜரா யாருன்னு பார்த்தாச்சுன்னா ட்ரங்கன்ஃபோர்ஸ் அவர் தான். சரியா? அவர் என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா வேர்ல்டு வார் 2 டைம் அது. சரியா? 1937 அந்த டைம் இருக்கும். என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வேர்ல்டு வார் 2ல எல்லாத்தையுமே இழந்தாரு. அப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, வீட்டு பக்கத்துல உள்ள எல்லாமே சேர்த்து எடுத்து ஒரு இருக்க எல்லாத்தையும் வித்து எடுத்து ஒரு நம்ம ஊர்ல வெட்டி பசங்க அந்த மாதிரிதான் வித்து எடுத்து என்ன பண்றாருன்னா, சின்னதா ஒரே ஒரு பைக் மட்டும் லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணி அந்த ஏரியால உள்ள மேக்ஸிமம் இருக்கு அந்த ஏரியால அந்த மேட்டிகோஃப்ங்கிற ஊர்ல இருக்கவங்களுக்கு சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டிக்கு நல்ல ரீச் கிடைக்குது. சரிங்களா? ரீச் கிடைக்க அந்த வண்டியோட வேல்யூ கூடிட்டே போகுது. அவருக்கு எவாலுவேட் பண்றது நினைக்கிறாரு, ஆனா அவரால் முடியல. ஸோ என்ன பண்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு அந்த டீ சொல்லிட்டோம்ல, டீ வந்து ட்ரங்கன்ஃபோர்ஸ், கே வந்து ட்ரோயின்ட்ரீஃப், அதுதான் அவரோட பேரு. சரியா? ட்ரோயின்ட்ரீஃப்ங்கிறது அவரோட ஃப்ரெண்டு. சரிங்களா? அப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரோயின்ட்ரீஃப்னு சொல்றவர் வந்துட்டு ஃபினான்சியல் லெவலில் நல்ல வெல்த் இருக்கு. அப்போ ஃபினான்சியல் லெவலில் என்கிட்ட இருக்கு, உன்ட வேலை இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பணக்காரர் இருப்பான், அந்த செல்ட்டு தான். ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, கடுப்பாயிட்டாங்களோ? ஆனா சரிதான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது வச்சு ரெண்டு பேரும் வெளிநாட்டுல உள்ள இதெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா பிளான் பண்ணி எடுத்து வண்டியை கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா 1937 இவ்வளவு நடக்குது. ஸோ அந்த கேடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். இது தேவையில்லாத நினைக்கிறேன். கேடிஎம் ட்ரோயின்ட்ரீஃப் ட்ரங்கன்ஃபோர்ஸ் மேட்டிகோஃபன். அந்த ட்ரோயின்ட்ரீஃப் ட்ரங்கன்ஃபோர்ஸோட நேட்டிவ் வந்து மேட்டிகோஃபன். ஸோ அதுதான் அதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரிஞ்சுன்னு சொன்னவங்கள்ட்ட நான் பிடிச்ச கொஸ்டின் கேட்டா சொல்லணும். சரியா? சரி, அப்படி கேட்க மாட்டேன். சரி சரி ப்ரோ. இப்போ ஒவ்வொரு பிராண்ட் எடுக்கிறப்போ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கலர் வச்சிருப்பாங்க. கரெக்டா? இப்போ நிறைய பிராண்ட்ஸ்ல ஒரு லைட் கலரா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேடிஎம்ல மட்டும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸோ நான் என்ன ஸ்கூல் டைம் பார்க்குறப்போ எல்லாமே நிறைய பேர்ட்ட நான் உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்டா ஒன்லி ஒயிட், ப்ளூ, அந்த மாதிரி கலர் சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா நான் காலேஜுக்கு போன அப்புறம் ஃபேவரட் கலர் கேட்டா அவங்க ஆரஞ்சு கலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலருக்கு இதுல ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு தெரியுமா? ஹிஸ்டரி கிடையாது, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் ப்ரோ. அந்த என்னன்னா, அந்த சொன்னல அந்த 1937 என்ன பண்றாங்கன்னா, அந்த R100 சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்றாங்க 1937ல. அப்போ அந்த லான்ச் ஆகி கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ரேசிங் போறதுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ ரேசிங் போற டைம்ல என்னன்னா, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த கலர் பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி வருதுங்கிறதே, அந்த கலர் பேஸ் பண்ணி தான் இந்த பிராண்டுங்கிறதே ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராண்டை ஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அதே மாதிரி இப்போ கேடிஎம் வண்டி உள்ள போகுதுன்னா என்ன கலர்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை ஏதாச்சும் ஒன்று அட்ராக்டிவா இது பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க கண்ணுக்கு ஆரஞ்சு பட்டிருக்கு. ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னா, அந்த மேட்டிகோஃபன் சொல்லிட்டு ஊர் சொன்னோம்ல, அந்த ஊர் ஃபுல்லாவே செம்மண் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரை ரிப்ரசென்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரிப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஃபுல்லாவே ஆரஞ்சு. லேட்டரா என்னாச்சுன்னா, கேடிஎம் ஆரஞ்சுனா கேடிஎம். ஸோ அந்த ரெண்டுமே
பிரிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த கலர் வந்துட்டு அதுக்குன்னு தனியா ஆரஞ்சு பிரிகேட்ஸ், ஆரஞ்சு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டிவா அந்த கலர் பேஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பைக் எடுத்துட்டு நம்ம ரோட்ல போறப்போ எல்லாரும் நம்மளை நோட் பண்ணுவாங்க. நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இன்னைக்கு யாரும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் கான்ஃபிடன்ஸா சொல்லுவேன். அப்படின்னா ப்ரோ? ஆமாம். சரி ஓகே. எல்லா சைடும் கரெக்டாக மாட்டுறது போலீஸ்காரன்ட்டோம். சரிதா. சரி ப்ரோ, என்னன்னா நம்ம பிராண்ட்ல என்னெல்லாம் கேட்டகரி இருக்கு ப்ரோ? கேடிஎம் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு போனா நேக்கட் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபேட் ஸ்போர்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரர். சரிங்களா? அந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரி வரும். அதுல நம்ம டியூக்னு சொல்ற பட்சத்துல உங்களுக்கு ஃபுல்லி நேக்கட் ஸ்போர்ட்ல வரக்கூடியது. சரிங்களா? ஓகே. டியூக் நிறைய பசங்களோட எமோஷனா இருக்கு இல்லையா? ஸோ என்னோட எமோஷன் தான். அந்த டியூக்கோட மீனிங் என்னது? ஸோ நானும் நல்லா தேடியெல்லாம் பார்த்தேன் ChatGPT போட்டு. ஸோ எனக்கு அது தென்படலை. ஸோ அதனால அதோட மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ. டியூக்குன்னா யூரோப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா டியூக்கோட ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு கிங்னு சொல்லுவாங்க, அரசன் சொல்லுவாங்க. அதான் ஆக்சுவல் பேர். அது டியூக்கோட ஆக்சுவல். யார் அது? டிஜே பிளாக் இங்க வந்துட்டீங்களா? இங்கிலீஷ் தெரியாதுங்க. சரிதானா? தெரியலனா வீட்டுக்கு போட்டு. ஆனா சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. லாஸ்ட்ல போட்டு தர மாட்டோம். சரிதா? ஏன்னா இப்போ இங்கிலீஷ் பேசினதான் பொண்ணெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால ரகசியத்தை எல்லாம் உள்ளே வச்சிருப்போம். சொல்லுங்க ப்ரோ. அதான் அந்த டியூக்குன்னா அதோட மீனிங் வந்துட்டு ஃப்ளோ மாறுது இல்ல, சும்மா இருங்க. சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. டியூக்குன்னா அதோட மீனிங் வந்துட்டு அரசன் சொல்லுவாங்க. இப்போ தெரியுமா உங்களுக்கு? அரசன் தெரியுமா? அரசன் சூப் தெரியாதா? தெரியாது ப்ரோ. அப்ப எல்லாம் மூட்டு கிளம்ப சொல்லுங்க. எங்க தலையை பாத்தீங்களா? எங்க தலைக்கு நெல்ல பாத்தீங்களா ப்ரோ? அது டியூக்கோட ஆக்சுவல் மீனிங் வந்துட்டு அரசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தந்த செக்மெண்ட்ல டியூக் சீரிஸ் ஃபுல்லாவே இருக்கு. அதாவது டியூக் 390 பொறுத்த வரைக்கும் கிங் இந்த செக்மெண்ட், அண்டர் 400cc கிங் இந்த செக்மெண்ட் சொல்லுவாங்க. டியூக் 250 பொறுத்த வரைக்கும் அண்டர் 250cc கிங்னு சொல்லுவாங்க. 200 பொறுத்த வரைக்கும் அண்டர் 200cc கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில இப்போ டியூக் 160 பார்த்தாச்சுன்னா அண்டர் 160 கேட்டகரியில அது கிங்கா இருக்க போகுது. அதான் உண்மை. சரிதா. சரி ஓகே. டியூக் எவாலிஷ் நீ क्वेश्चन சொல்லி தராத. சரி ஓகே. டியூக்ல எவல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. எவல்யூஷன் சொல்லுங்க. சொல்லுங்க. சோ டியூக்கோட எவல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ. டியூக்கோட எவால்யூஷன் பார்த்தாச்சுன்னா கேடிஎம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க டைம்ல எப்படியாச்சும் ஒரு நல்ல விதமான ஒரு பைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மாடல் பார்த்தாச்சுன்னா டியூக் சீரிஸ் தான். டியூக் சீரிஸ் தான் அவங்க இந்த செகண்ட் வரைக்கும் நினைச்சு நிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு மாடல் ஆகும். எனக்கு கரெக்டாக 1994ல் டியூக்கோட ஃபர்ஸ்ட் மாடல் லான்ச் ஆகுது. லான்ச் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பமே இப்போ 450cc ட்வின் சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா 609cc வித் சிங்கிள் சிலிண்டர் கொடுத்த ஒரே பிராண்டு அது கேடிஎம் தான் அந்த டைமில், 90s டைமில். ஸோ அப்படி எவால்யூஷன் வர டைமில் 1999ல் டியூக் 2ன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2005ல் இப்போ கரண்ட்ல நம்ம பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாடலோட எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த 2005 அந்த டைம்ல தான். சரிங்களா? 2005ல தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் டியூக்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொண்டு வராங்க. ஸோ அதுல இருந்து எல்லாமே எவாலுவேட் வந்ததான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, பார்த்தது எல்லா மாடலும். சரி நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க சக்கரம் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்துட்டு யோசிப்பாரு, டே என்னடா பண்றீங்க அந்த மாதிரி யோசிப்பாரு. சாரிண்ணா, இங்க இருக்கீங்களா? இங்க சரிடா. பொண்டாட்டி கீழே வெயிட் பண்றா? இல்ல. சரி ஓகே. இந்த ப்ரோ வேற ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் ஸ்கிரிப்டடா நிறைய எடுத்துட்டு வந்தோம். ஆனா கொஞ்சம் நர்வஸா இருந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸோ அதனால பேச வரல. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போறப்போ எல்லாமே நம்மளை நோட் பண்ணுவாங்க. ஈவன் போலீஸ்காரெல்லாம் நம்மளை நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கே அப்புறம் கெத்து தரும். ஸோ அதனால தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டான வேல இந்த பைக்கை யூஸ் பண்ணா நல்ல ஒரு வே நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூபர் ஆகலாம், இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். நம்ம ஊருக்கு ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் ஆகலாம். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. சரியா? யாராச்சும் இன்ட்ரோவர்ட் இருக்கீங்களா இங்க? யாரும் இல்லையா? அப்போ மைக் வந்துடும். இப்போ எல்லாரும் பேசணும். சரிதா. சரி ஓகே. இந்த விழாவோட நாயன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டியூக் 160.
ஸோ இதை பத்தி சொல்லுங்க, இதோட ஸ்பெக்ஸை பத்தி சொல்லுங்க, ஃபியூச்சர்ஸை பத்தி சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. பயங்கரமா சோசியல் மீடியால ஆக்கிரமிச்சுட்டு சொல்லலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஏன்னா நானே வீடியோல எடுத்து போட்டு 10K வியூஸ் கிட்ட போச்சு. சோ அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க பசங்க எல்லாம். இல்ல அப்படி தெரியல எல்லாம் ஆமா இல்ல ரொம்ப அமைதியா இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க டிஜே போடுறீங்களா? இல்ல லாஸ்டா போடுங்க. என்ன டிஜே போடலாம் இல்ல அமைதியா இருக்காங்க. சரி சொல்லு ப்ரோ நம்ம இங்க வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, சரி இது டியூக் லான்ச் பண்றதுக்கு. நீங்க எப்படி அமைதியா இருந்தா எப்படி ஆகும்? நாளைக்கு ஊருக்கு போலாம்னு இருக்கேன். சரி தான். சரி அப்படியே டிக்கெட் இங்க வந்து உள்ள வந்ததுக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் பே பண்ணிட்டு போங்க. டிக்கெட் காசு இருங்க. அப்ப அமைதியா இருக்க முடியல, அது மைக் கொடுத்து பாட்டு டியூக் 160 பொறுத்த வரைக்கும் அப்ளை சொல்லு. சக்கரவாஸ் பார்த்துட்டே இருக்காரு, சீக்கிரம் சொல்லு. டியூக் 160 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு டேக்லைன் சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த கேட்டகரின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுங்க. அதிக திறன் சொல்லு ப்ரோ. மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த கேம். சரியா? கேம்னா அந்த அந்த அண்டர் 160 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. அதனாலதான் அந்த டேக்லைன் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 19.5 பிஹெச்பி கொடுத்து அதை 9500 ஆர்பிஎம்ல அதை ரீச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதோட டார்க் பார்த்தாச்சுன்னா 15.5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே ஹையஸ்ட் இந்த கேட்டகரி. இந்த செக்மெண்ட்ல அந்த பவரும் சரி டார்க்கும் சரி ரெண்டுமே ஹையஸ்ட் தான். பிளஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன் உள்ள எல்லாமே ஆட் பண்ணி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்பிளிட் ரிலீஸ் டைம் வந்துடும், அலுமினியம் சிங்கராம் ஆட் ஆகி வந்துடும். 5.5 இன்ச் வித் நான் டிஎஃப்டி வித் உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை இன்டீரியர் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக ஸ்கூட்டர்லேயும் நமக்கு ப்ளூடூத் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போ அதில் ப்ளூடூத்ல என்ன ஸ்பெஷல்னா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபோனுக்கு தனியாக ஹெட்செட் டைப்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக நம்ம பேர் பண்ணி வச்சுக்கிற டைம்ல நம்ம அதே அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மோடு கொடுத்துருப்பாங்க. ரோட் சூப்பர் மோட்டோன்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. 2 மோடு சொல்ற பட்சத்துல சூப்பர் மோட்டோனா நீங்க பேக்ல ஏபிஎஸ் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம். பைக் ஸ்டார்ட்லாம் பண்ணலாம். அதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஸ்டைல் பண்றது, ட்ரிஃப்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் கம்ப்ளீட் பேக்கேஜோட பெஸ்ட் இன் செக்மெண்டா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம், இப்போ டைம் இல்லை. ஸோ டெஸ்ட் வெஹிக்கிள் வெயிட் பண்ணுது, யாராச்சும் முடிச்சுட்டு ஓட்டி பார்க்கணும்னா தாராளமா நேமும் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்து ஓட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் இங்க வந்ததுக்கு. ஸோ அங்கே ஒரே முடிச்சுட்டு எங்க ஐயோ கூப்பிடுறானே சரியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறாரோ. ப்ரோ 10 வந்திருக்கீங்க. சக்கரம் பீஸ் ப்ரோ. வினோத் சாம் பிளாக் சிம்சோ சார் எங்க ஜிஎம் வாங்க. இவர் தான் எங்க ஜிஎம். அவருக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எங்களை வேலை வாங்குறது. எங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவரை வேலை வாங்குறீங்களா கூட யாரையும் கூட பண்ணிட்டு நீ வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க உள்ள வா ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, பேக்லாம் வச்சுட்டு வாங்க ப்ரோ. உள்ள வாங்க. இந்த வடிவேலன்னா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த வண்டி பயங்கர அழகா இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் பயங்கர அழகா இருக்கு. 3 வண்டியும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அழகா டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிஞ்சு. ஸோ என்னோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நான் கொஞ்சம் நிறைய தப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டேஜில் ஏறி பேசுறது எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே நினைக்கிறேன். நம்ம டீமோட ஹெட் இவர் தான். இவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இன்னைக்கு ஆக்சன் போறால இவ்வளவு நடந்து. ரொம்ப சப்போர்ட் பண்ணி டிஜே பண்ண ப்ரோ தான். ப்ரோக்கு பேரு ராகுல். சூப்பர் ப்ரோ, செம கவுண்டர்லாம் போட்டாரு. லைட்டு ரிப்பேர் ஆகிட்டா. ஸோ அதில் பாட்டு பாட்ட போடுவாங்களா. ஸோ ஒரு குத்தட்டை போட்டுட்டு பண்ண வேண்டியதான். Time to party.
வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்ப போறோம்.